இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 இவ்வாறாக வாசிக்கின்றோம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று எங்கு பார்த்தாலும் திருச்சபைகள் ஆனாலும் சரி, அல்லது பொதுவான ஊழியர்களுடைய கூடுகையில் ஜனங்கள் கூடி வருகிற இடமானாலும் சரி, மனிதர்களை பிரியப்படுத்துகின்றதான போதனைகளும் நாட்களை எங்கும் பெருகி கொண்டு காணப்படுகிற ஒரு காலத்திற்குள் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், ஒன்று சபைகளில் அங்கத்தினர்கள் அல்லது ஜனங்கள் அதிகமாக கூட வேண்டும், எண்ணிக்கை அதிகரித்து ஒரு எண்ணிக்கை கூட்ட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அதற்காக முயற்சி எடுக்கிறவர்கள். இன்னொன்று, மக்களும் தங்களுக்கு சாதகமான போதனைகள் எங்கே கிடைக்கிறதோ அதையே நாடி கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இங்கே கலாத்திய சபையாருக்கு அவர் சொல்லுகிறதான பொழுது, இந்த கலாத்திய சபையார் தங்களுக்கு கொடுத்ததான அந்த போதனையை குறித்து இங்கே பவுல் மிகவும் அழகாக அவர் சொல்லுகிறார். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லி. சுவிசேஷம் ஒன்றுதான், வேறு சுவிசேஷம் எதுவுமே கிடையாது. தாங்கள் போதித்த சுவிசேஷத்தை விட்டு வேறு ஒரு சுவிசேஷத்தை யாராவது போதித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, வேறொரு சுவிசேஷம் நமக்கு கிடையவே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றினதான் அந்த சுவிசேஷம் ஒன்றுதான், அது தாங்கள் போதித்ததுதான் என்று சொல்லி அவர் மிகவும் ஆணித்தரமாக சொல்லுகிறார். கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு எதிரான காரியத்தை குறித்து பவுல், கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு முரணான காரியத்தை குறித்து பவுல் எவ்வளவு வைராக்கியமாக கலாத்தியருக்கு அவர் உணர்த்துகின்றார் என்று நாம் பார்க்க வேண்டும். இது கலாத்தியர்களுக்கு மாத்திரமல்ல, இன்று நமக்கும் தான். நாம் சத்தியத்தை நோக்கி நாட்களை பக்தி வைராக்கியம் கொண்டு ஓட வேண்டும். அதான் நம்மை விடுதலையாக்கும். நமக்கு சாதகமான சிந்தனைகள், போதனைகள், மனுஷரை பிரியப்படுத்தும் போதனைகள், இவைகளை நாடி நம்முடைய வாழ்க்கையில் ஓடி போகக்கூடாது. சத்தியத்தில் உறுதியாக இருந்து சத்தியத்தை அனைவருக்கும் சொல்லுகிறவர்களாய், அறிவிக்கிறவர்களாக, சத்தியத்திற்கு சாட்சிகளாக இருந்து தேவனை பிரியப்படுத்த இந்த காலை பொழுதில் நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிப்போம். நாமே உயிருள்ள ஜீவ சாட்சிகளாக விளங்க நாம் நாட்களை பிரயாசம் எடுப்போம். தேவனுடைய பிள்ளைகளை தேவனை பிரியப்படுத்தி வாழும்போது நமக்கு பல எதிர்ப்புகள் கடந்து வரும். நாம் புறக்கணிக்கப்படலாம். ஆனால் தேவன் நம்முடைய பட்சத்தில் காணப்பட்டால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால் ஒரு நாள் சோர்ந்து போய்விடாதபடி சத்தியத்தை சத்தியமாய் தைரியமாய் சொல்லுவதற்கு, நான் மனுஷரை பிரியப்படுத்தினாய் காணப்பட்டால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல நாம் இறுதி வரைக்கும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் பிரயாசப்படுவோம். தேவனை மாத்திரம் பிரியப்படுத்த ஒவ்வொரு நாளும் முயற்சி நாம் செய்வோம். நாம் செய்வதெல்லாம் கர்த்தருடைய நாம் மகிமைக்கென்றே என்கிற சிந்தனையோடும் எண்ணத்தோடும் ஜெபத்தோடும் செய்வோமானால் நிச்சயம் கர்த்தர் மகிமைப்படுவார். உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை அவர் செய்வார். அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நான் மகிமைப்படுத்த வேண்டும். மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக அல்ல, கர்த்தரை சார்ந்து கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்த இந்த காலை பொழுதில் நம்மை அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஜெபிக்கலாம். அங்கே நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்கள் அல்லப்பா, உண்மை மாத்திரம் பிரியப்படுத்த உம்முடைய நாம் மகிமைக்கென்று மாத்திரம் வாழ தகப்பனை எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்தும். உடைய சித்தத்தை மாத்திரம் செய்வதற்கு இந்த காலை பொழுதில் எங்களை அர்ப்பணிக்கிற வார்த்தையை கேட்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே,
ஆமேன். ஆமேன்.